Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சத்தான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவில் பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்திக்கலாம். ராகி மாவு அப்படின்றது கேழ்வரகு மாவுங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து கம்மியான தீயில் வச்சே வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு செய்யணும். தீ அதிகமாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கருகி போயிடும். குறைவான தீயிலே வச்சு ராகி மாவை நல்லா வறுத்துக்கோங்க. இது நெய்யோடு சேர்ந்து நல்லா வறுபட்டுரும். நல்லா வாசனையாகவும் நல்லா கலர் மாறி வரணும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது. நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க இது வறுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம குறைவான தீ வச்சுருக்கோம், அதனால் 6லேருந்து 7 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போ நம்மளுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு. பாருங்கள், ராகி மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து பாகு வைக்க போகிறது கிடையாது, வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம இதை வடிகட்டுறோம், அதுக்காக தான் இதில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரை விடுறோம். 1 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு, கேழ்வரகு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம்ன்றது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டின வெள்ளை தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ராகி மாவு வறுத்துருக்கோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக வந்து இதை சூடு பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடானதும் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்திக்க போகிறோம். சிம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க. எங்கேயுமே கட்டாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கேழ்வரகு மாவில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி விட்டமின் டின்ற சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட் இது. ஸோ இது தினமே ஒரு பர்ஃபி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை லட்டுவாக பிடிச்சி கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. பெரியவங்களுமே சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த ஸ்வீட்டில் வந்து நம்ம சுகர் சேர்க்க கிடையாது, வெல்லம் தான் சேர்த்திருக்கோம். இப்போ ஓரளவுக்கு கெட்டிப்படட்டும். இப்போ வெள்ளை தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு, கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு பால் சேர்க்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணியே சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன். இப்போ பாலோடு சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு நல்லா அது கெட்டிப்பட்டுருங்க. நம்ம சாதாரணமாகவே ஸ்வீட்ஸ் வந்து சர்க்கரையில் செய்கிறத விட வெல்லத்தில் செய்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ கரண்டிலையும் ஒட்டலை, அதே மாதிரி பேன்லேயும் ஒட்டலை. நல்லா இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் தனியாக. இந்த மாதிரி நல்லா தனியாக இப்படி பேனை விட்டு பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்கள், இந்த மாதிரி பேன் விட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நெய் தடவி விட்டுக்கலாம். நம்ம பர்ஃபி போடுறப்ப தனியாக ஈஸியாக எடுக்க வரணும், அதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இதில் கொட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பர்ஃபி மாதிரி பண்ண போகிறேங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுறது விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை அப்படியே லட்டுவாக கூட பிடிச்சிக்கலாம். லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நல்லா எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு இன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த பர்ஃபின்றனால ஸ்கொயர் ஷேப்க்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறப்போ. ஒரு இன்ச் அளவுக்கு ஹைட்டுக்கு இருந்தால் போதும். 1லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஹைட் இருக்க மாதிரி சரி பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கரெக்டாக சரி பண்ணி விட்டுட்டோம். ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து கத்தி வச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், கத்தி நான் கட் பண்ணுறப்போ கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இறங்குது. நம்ம இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் டைமண்டாவோ எப்படி ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான ராகி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டி, அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பர்ஃபி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது பாருங்கள். இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு 5லேருந்து 6 நாள் வச்சு சாப்பிடலாங்க. கெட்டு போகாது, வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சான்றதை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.